ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ராகி தோசைக்கு தான் மாவு எடுத்து போட்டுட்ருக்கேன். நல்லா 3 கரண்டி ராகி மாவு போட்டிருக்கேன். அதில் 1 கரண்டி அரிசி மாவு, 1 கரண்டி மைதா மாவு போட்டு கலந்துட்டேன். அது கூடயே உப்பு, பெருங்காயத்தூள், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு, சீரகம் எல்லாம், வெங்காயம் எல்லாம் நல்லா நறுக்கி போட்டு மொத்தமாக மிக்ஸ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சிட்டோம்னா வேணுன்றப்போ ரவை தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போது இந்த ஜென்டில் பேரண்டிங்குன்னு ஒரு வேர்டு வந்து ரொம்ப சுற்றி வந்துட்டுருக்குது. அந்த காலத்தில் அந்த மாதிரி வளர்க்கவே இல்லை. அந்த 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 காலத்தில் பார்த்தா ஒரு டீச்சரை பார்த்தா ஒரு பயம் இருக்கும், ஒரு யாரை பார்த்தாலும் ஒரு பணிவு, ஒரு மரியாதை, பயம் கலந்து இருக்கும். யோசிப்போம் பேசக்கூட. இப்போ அப்படி கிடையாது. அது இல்லாமல் நம்ம வளர்த்த பசங்களே நம்மக்கிட்ட அவங்க குழந்தைங்கள விட்டுட்டு போகும்போது 10 முறை சொல்லிட்டு போகிறாங்க. ஐயோ, நம்மளை வளர்த்துருப்பாங்களே, அம்மா அப்பாவுக்கு தெரியாதான்ற எண்ணமே வராதா என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரியல, நீங்கள்லாம் அப்படி பண்ணதால் தான் எங்கள் ஹெல்த் இப்போ இப்படி இருக்குது. நாங்கள் சொல்கிற மாதிரி வளங்க. ரொம்ப பார்த்து வளர்க்க சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப பெரிய டாஸ்க்கு தாங்க இந்த இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டு பாட்டிங்களுக்கெல்லாம். இது கரெக்டாக தப்பா சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.